அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையில் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து தேவனுக்கு ஒரு நல்ல ஈவுகளை பெற்று ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த நாளின் செய்திகளின் மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மென்மேலும் பலப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மோசேயின் சட்டதிட்டங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். மோசே நமக்கு என்ன சட்டதிட்டத்தை கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது என்று சொல்லுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றால், இங்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்றால் அந்த ஆண் பிள்ளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமானது என்று எண்ணப்படும். இதை லேவியராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். இது மோசே எழுதின பிரமாணம். அடுத்து எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்: சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினால் ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்தார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தான் ஒழித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, கற்பனைகளை அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாளாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாளாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 12வது வசனம் அவர் சொல்லுகிறார்: மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகனபலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவின்படியே இவைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக அவைகளை பிரித்து வைத்தார்கள். உங்களையும் அப்படியே செய்தார்கள் என்று காளைகளையும் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரமாணம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை கற்பலகைகளில் எழுதினார். மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து
அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது நியாயப்பிரமாண புஸ்தகம், இது கல் அல்ல. அதே உபாகமம் 31:24 சொல்லுகிறது, மோசே இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு என்று சொல்லுகிறார். அதை உடன்படிக்கை பெட்டியின் சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே வையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சட்டதிட்டங்கள் சடங்காச்சார பிரமாணங்களைத்தான் ஆண்டவர் மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு மகத்துவங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கியத்தின் தன்மைகளும் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை மட்டும் நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு தேவன் நம் சமூகத்திலே நாம் ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை எப்படி எதில் எழுதினார் என்பதை நாம் வாசித்தோம். இங்கு ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை எதில் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் சற்று வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாக எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளசி தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தர் எழுதின வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்து அதை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது அப்படி என்றால் தேவனுடைய கற்பனைகள் ஆண்டவரால் எழுதப்பட்டது தேவனுடைய கற்பனைகள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அன்பு பிள்ளைகளே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ராஜரீக பிரமாணம், மோசே எழுதினது சட்டதிட்டங்களாகிய பிரமாணம், இது ராஜரீக பிரமாணம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகம புஸ்தகத்திலே நாம் மீண்டும் வாசிப்போம் என்றால் 31வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசின பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் கற்பலகைகளின் மீது தம்முடைய விரலினால் எழுதின அந்த பலகைகளை மோசேயினிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆகையால் இந்த பிரமாணம் எப்படிப்பட்டது என்றால், அதே யாத்திரையாகமம் 31:16 சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறைதோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி
அதை கைக்கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இந்த பிரமாணம் நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. நித்தியம் என்றால் அழியாதது என்று சொல்லுகிறோம். எப்படி நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோமே, அதை போல நித்தியம் என்றால் அழியாதது, என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. அப்படி என்றால் தேவனுடைய கட்டளைகள் என்றென்றைக்கும் அழியாதது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவ வார்த்தைகளின்படி நாம் நம்மை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இதே அதிகாரம் 32வது யாத்திரையாகம் 32:16 ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டதுமாயும் இருந்தது என்று சொல்லுகிறார். மோசே எழுதினது புஸ்தகத்தில், ஆண்டவர் எழுதினது கற்பலகைகளில் என்று இப்பொழுது நாம் படிக்கிறோம். யாத்திரையாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அந்த பெட்டியிலே வைத்து, பெட்டியிலே தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து, அங்கு மோசே எழுதின புஸ்தகத்தில் அது உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டது. இங்கு ஆண்டவர் எழுதின புஸ்தகம், அந்த கற்பலகை, புஸ்தகம் அல்ல கற்பலகை, அங்கு உடன்படிக்கை பெட்டிக்குள் உள்ளே வைக்கப்பட்டது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சொல்லுகிறார், ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. நியாயப்பிரமாணம் இன்னது என்று, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகிறார். அதே ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை அறிகிற அறிவு தேவனுடைய கட்டளைகள் நிமித்தம்தான் வருகிறது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் இந்த வாக்குகளை இங்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. லூக்கா 16:17 அவர் சொல்லுகிறார், வேதத்தில் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ அவமாய் போவதை பார்க்கிலும் வானமு பூமி ஒளிந்து போவது எளிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு தேவ பிரமாணம் ஒழியவில்லை, ஆண்டவரால் எழுதப்பட்ட பிரமாணங்கள் ஒழியவில்லை, யுக யுக காலத்திற்கு அது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இன்றைக்கு பிரமாணங்கள் ஒழிந்து விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதம் எந்த இடத்திலாவது பிரமாண கட்டளைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் படிக்கிற நாம் அதை சரியாக உணர்ந்து படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரமாணம், தேவனுடைய பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. மோசே எழுதின பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டது. அதை பார்க்கிறவர்களுக்கு அது அவர்களுக்கு விரோதமான சாட்சியாக காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிரமாணம், மோசேயினுடைய பிரமாணம் எது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லாதபடி, இதில் ஒரு குழப்பமடையக்கூடாத ஒரு தன்மையை நாம் பெற்று, எது உண்மை எது
தீமை என்பதை, எது உண்மை எது பொய் என்பதை நாம் பகுத்து பார்த்து சத்திய வார்த்தைகளுக்கு நாம் சாட்சியாக நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரமாணம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனுடைய கட்டளை யுக யுக காலங்களிலும் அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. அது அந்த கட்டளையின்படி நடந்தால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஒழியவும் இல்லை, யாரும் அதை ஒழிக்கவும் இல்லை. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே, அவரே அதை அழிக்கவும் அதை உருவாக்கவும் வல்லவர் என்று யாக்கோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்டு இந்த சத்தியத்தின்படி நாம் நடந்து கற்பனை அழியாத ஒன்று, அதுவே நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, நம்மை நல்வழிப்படுத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடந்து இந்த சத்தியத்திலே நடப்போம். மற்றவர்களை நடப்பதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லோரையும் நல்வழிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய வல்லமை இருந்து பாதுகாத்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வல்லமையின் தத்துவங்கள் நாங்கள் முற்றிலும் ஏற்று நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள், இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வார்த்தையில் இன்னும் ஊக்கத்தோடு நடப்பிக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.